ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் தமிழ்நாடு சபாநாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அப்பாவு அவர்கள் நமது நேர்காணலில் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது, தாவேகாவை ஆதரிக்கின்ற கட்சியான சிபிஎம் அவங்க கூட்டணியில் இல்லை. இப்பயும் கேட்டால் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆதரிக்கின்ற கட்சி, அந்த அரசை ஆதரிக்கிறாங்க. அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, திமுக கூட்டணி வந்துடும், அப்படி ஒரு சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலும் வரல, ஒன்றும் வரல. ஏன் திமுக கூட்டணி வைக்கும்? திமுக ஒன்று சேர போகுது, திமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போறான். இந்த விஷயத்தை சிபிஎம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சம்பந்தமே இல்லாமல் இதை ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? என்ன காரணமா இருக்கும்? இல்லை, அதே கம்யூனிஸ்டுக்காரங்க தான் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களை பார்த்து சொன்னது, நான் எதிர்கட்சி தலைவராக தான் செயல்படுவேன், நம்ம விஜய் ஆட்சி அமைப்புக்கு இடையூறு பண்ண மாட்டேன். இதுதான் அவருடைய ஸ்டாண்டு. அப்போ இவரை பல முறை கவர்னர் விஜய அலக்களித்த போது, அப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் பல விஷயங்களை பேசலாம்ல. எப்போ திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டிப்பாரு, 106 வருதா? இவர்கிட்ட 106 தானே இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ? இதுல இருக்கவங்களே பல பேர் பேசலாமா? ஆனா அதை சம்மதிக்கிறது யார் சம்மதிக்கணும்? திமுகவும் அதிமுகவும். திமுக அதை நினைச்சு பார்க்குமா? அதுதான் ஒரே வரியில பிரதான எதிர்கட்சின்ட்டு போயிட்டாரு. அதையும் தாண்டி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கி, நீங்க அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே நம்ம டிடிவி தினகரன் அவர்களை திகார் சிறையில் வச்சுட்டாங்க. அதே நாள் இந்த கலைராஜன் சென்னை தென் மாவட்ட ஏடிஎம்கே செயலாளர், இப்ப திமுக இருக்காரு. நாங்க 2 பேரும் தான் புது புது அர்த்தங்கள்லையும் சொல்லி புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் காலையில 7 மணிக்கு பேசிட்டு ஜென்ராம் தான் நடத்தினாரு. வந்த உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, உங்க தலைவர்கிட்ட சொல்லி ஏடிஎம்கேல இருந்து நான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா டிடிவி தினகரன் ஜெயிலுக்கு போயாச்சு, எடப்பாடியாரை எடுக்கலை. அன்னைக்கு என்ன கண்டிஷன் இல்லாம எல்லாரும் நில குலைஞ்சு இருக்கிறாங்க. இந்த ஜெயிலு. அப்போ அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட போய் பேசினேன். தலைவர் வீட்டுக்கு போனேன் இல்லை. பிறகு மத்தியானம் தலைவர் வந்த உடனே ஃபோன் பண்ணாங்க. அப்போ விஷயங்களை சொன்னேன். நாளைக்கு சொல்றேன்னாங்க. சொல்லிட்டு இப்போ இந்த 20 பேர் வர்றவங்கள நம்பி நம்ம ஆட்சி அமைக்கணுமா பாருங்க அப்படின்னாரு. அப்ப நம்மகிட்ட 99 சீட்டு என்னமோ இருக்கு. ஆமா ஆமா. நீங்க இந்த 20 இந்தியாவிலேயே பெரிய எதிர்கட்சி அப்ப திமுக. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல வலுவாதான் இருக்கு. அப்போ சொன்னேன், அவங்க 20 வந்துட்டாங்கன்னா நம்ம அப்ப இருக்க மெஜாரிட்டி வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ முதல்வர் ஆயிடலாம். நீங்க பை எலெக்ஷன் தான் வரும், நம்ம அதில் பார்த்துக்கலாம். இப்போ 4.5 வருஷம் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் வருது, 2 லட்சம் பேர் நம்ம ஆட்கள் பதவிக்கு வந்துடுவாங்க. அதே போல கூட்டுறவுல 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். இது நல்ல வாய்ப்பு இருக்கு, வேண்டாம் போகிட்டாரு. புறவாசல் வழியா வரைய மாட்டேன்ட்டாரு. நீங்க கலைராஜனும் இருக்கா, நானும் இருக்கேன். இதை நான் சொன்னதுக்காகவே ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ, ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒரு தம்பி சென்னையிலையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு இப்படி சபாநாயகராக இருந்துட்டு சொல்லிட்டாரு நீ சொல்லி பெரிய இஷ்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் கருத்து சுதந்திரம் இருக்கு, அவர் சொன்னதுல தப்பு இல்லைன்ட்டாங்க. அப்படி அதுக்கே சம்மதிக்காத இந்த முதல்வர், நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க விரும்பி இருப்பாரா? அப்போ அது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை போற போக்குல ஏதாவது சொல்லணுங்கக்காக புலிதெள்ளி வீசுறாங்க, ஒரு நியாயப்படுத்துறதுக்காக பண்றாங்க. அதுல துளியும் உண்மை இல்லை, அவங்க மனசாட்சியே அது தெரியும். இப்போ அவங்க இந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்க துணையா இருக்கிறோம், இணக்கமா இருக்கிறோம், மந்திரில சேரலை, அது இஷ்யூ இல்லை. ஆனா அதுக்கு ஒரு காரணத்தை யாருக்கு தலைமையில நம்ம எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு எங்க மக்கள் நல கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆமா, 2016 அந்த கூட்டணியில இருந்து 1% ஓட்டுல திமுக வெற்றி வாய்ப்பு இழந்து
இவங்க 4.3% ஓட்டை ஏதோ வாங்கினாங்க மக்கள் நல கூட்டணியில இருந்து. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்த கொள்கையில இருந்தனால கொள்கை ரீதியா சில போராட்டங்கள்ல வந்து அன்னையில இருந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. நம்ம யாரையும் நம்முடைய முதல்வர் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து ஒருபோதும் அவங்கள வந்து என்ன ஒரு கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு தான் பண்போட தான் அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்படிதான் அந்த இது பேரிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு நோக்கத்தோட வந்து என்ன செய்யறாங்க பண்றாங்க. ஆட்சியில இருக்கவங்க அதுக்கு என்ன செய்யறாங்க, துணை போறாங்க. அவங்கள அப்படியெல்லாம் இயக்குறது யாரு, இப்ப இந்த ஆட்சியில இருக்கிறவங்க. எப்படி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல், பாராளுமன்றம், நம்ம இது உள்ளாட்சி இல்ல மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அவங்களுக்கு. இதுக்கு என்ன வேணும், பார்லிமெண்ட்ல அதுக்குள்ள 2/3 மெம்பர் வேணும். கம்ப்ளீட்டா கொள்முதல் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு எம்பியும் 60 கோடி 70 கோடி 50 கோடின்னு எல்லாம் வெளிப்படையாட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வருது. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல 20 எம்பியை எடுத்தாச்சு, ஆமா, ராஜ்யசபாவை எடுத்தாச்சு. இப்ப நீங்க மகாராஷ்டிரால 8ல உத்தவ் தாக்கரேட்ட இருந்து 6 எடுத்தாச்சு. அப்போ அவங்க முழுதும் இந்தியா முழுவதும் எம்பி அவ்வளவும் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டா புனிதர் புத்தர், இந்தியாவில் நாங்க வந்த பிறகுதான் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, மோடி அவர்கள் மீது 1% ஊழல் வழக்கு கூட இல்லை அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டில் டசேல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்கினால எத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல், 36,000 கோடி ரூபாய் ஊழல். அதை விசாரிக்க பார்ப்போம், என்னை விசாரிக்க சொல்லுங்க என்ன அப்படி சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லை, ஒன்று உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்படி 100 இருக்கு அவங்களுக்கு. எதுக்காக அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சிருக்கே எல்லாம் நிறைய அவங்கள பற்றி சொன்னாங்க. ஆனால் வெளியே அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே தான் தமிழ்நாட்டில் அமைதி. அவர் எப்படி பேட்டி கொடுக்க மாட்டாரோ, அவர் அசம்பிளிக்கு பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார், பேச மாட்டார். அதே கோட்பாடில் தான் நம்ம முதல்வரும் கொள்முதல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி 25 எம்எல்ஏ தனக்கு ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள், அதைத்தான எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, புஷ்பா பட பாணியில சோபா கொடுத்து 25 பேரை ஓட்டு போட வச்சிருக்காங்க. சரி, 25 பேரை ஓட்டு போட வைக்கும்போது என்ன சொன்னீங்க, 8 பேருக்கு அமைச்சர் பதவி தரேன்னு இல்லையா, குடிச்சீங்களா? அதான் எடப்பாடி கேஸ் போடுவேன்ட்டாரு, கட்சி தாவல் தடை சட்டம் பாயுன்ட்டாரு. அப்ப நம்ம அதை முதல்ல இருந்தே சொல்றோம். இது வந்து 10th ஷெட்யூல்ல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. 2/3 இல்லாம நீங்க வந்தாலே என்ன செய்யலாம், உங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தில் நீக்கலான்னு ஒன்று. இப்போ இன்னைக்கு என்ன நிலையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியை சின்ன பின்னம் ஆயிட்டு இவங்க நாங்களும் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி தரேன்னு தமிழ்நாட்டில் சொன்னா இதை யாரும் நம்புவாங்களா சொல்லுங்க. இப்போ மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் சார்பாட்டு ஆதவ அர்ஜுனா ஃபுல் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இப்படி கொள்முதல் பண்ணி ஒரு கட்சியை அளிக்கிறவங்க நாங்க நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சின்னா யாராவது நம்புவாங்களா? சரி, ஆதரவு கொடுக்குறாங்க அல்லது கொடுக்காம இருக்கிறாங்க. அது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியில் யாரும் இருக்கக்கூடாது, திமுக மட்டும்தான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பேரும் எங்க கூட இருந்தானே ஆட்சி இழந்திருக்கோம். கூட்டணி வச்சே ஆட்சி இழந்திருக்கோம். இவங்க கூட இருந்து தானே ஆட்சி இழந்திருக்கோம். இதே போல தானே நாங்க நம்ம 2019 பார்லிமெண்ட் தேர்தல் அதோட சேர்ந்து 22 அசம்பிளிக்கு பை எலெக்ஷன் நடந்து 13 ஜெயிச்சோம். 13, அவர் எடப்பாடி 9. அப்ப நம்ம அதே போல இப்போ இவங்க ரிசைன் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க கொள்கையாட்டு ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய ஆணையம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. நம்ம எடுத்தாலும் அனுமதிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருக்கு அந்த ஆணையம்னு காட்டித்தாங்க? இல்லை. ஆனா தொடர்ந்து
பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்துட்டு அவங்கள நீங்க எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அழுத்தம் இங்க நம்மள வேணும்னு அவங்க இருக்க இயக்கத்துல உள்ள எல்லாரையும் நமக்கு ஜாதி வாரி எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் நமக்கு இவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பழச நினைவுபடுத்தி பார்க்கணும். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தாங்க, 30 பேருக்கு மேல இறந்தாங்க. துப்பாக்கி சூடு போராட்டத்துல இறந்தாங்க. ராணுவம் இறங்குச்சு. பல ஆயிரம் வழக்குகள், எவ்வளவு பேரு உள்ள இருந்தாங்க. எம்ஜிஆர் அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு காவல்துறையை வச்சு கடுமையான தாக்குதல் தாக்கி வழக்கு போட்டு ஒரு கரையில கொண்டு உட்கார வச்சுட்டாரு. அவங்க 89 நினைக்கிறேன், கலைஞர் இல்ல 89 தான் கலைஞர் ஆட்சிக்கு. அவர் கலைஞர் ஆட்சி 89, எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஐயா நம்ம டாக்டர் ஐயாவுக்கு கூப்பிட்டு பேசி, டாக்டர் ஐயா அவங்க நம்ம தோட்டத்தில் பாராட்டு விழா போட்டு பெரிய சோபா வச்சு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு சொல்லி 20% இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதில் தான் என்னென்ன இதே மாதிரி பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டின்னு பல கம்யூனிட்டிகளையும் சேர்த்து 100க்கு மேலே உங்களை மாதிரி தென் மாவட்டத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தேவர் சமுதாயத்துக்கும் அதை கொடுத்து, பிரமலை கல்லர் கொண்டை மறவரையும் இல்லை எல்லா மறவர்கள் எல்லாமே தேவர் மறவர் கள்ளர் அகமுடையார் எல்லாத்தையும். அகமுடையார் இல்ல, பிரமலை கல்லர் கொண்டை அகமுடையார் பிசியில வருவாங்க. ஆமா, அதுல அவ்வளவு பேரையும் எதுல சேர்த்துட்டாங்க, இதே எம்பிசியில சேர்த்து அந்த 20%ல இன்னைக்கு அவங்க எல்லாம் 20% பேர் போலீஸ், 20 பேர் டாக்டர், 20 பேர் வக்கீல், 20 பேர் என்ஜினியர், 100க்கு இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தது அந்த எம்பிசி ரிசர்வேஷன் தான். ஆமா, கலைஞர் தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதானே நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா அதை எவ்வளவு பாராட்டினாங்க. ஆனா அதை கூட இவங்க மறந்து நம்ம மேல அவங்க கூட்டணிக்காக பேசக்கூடிய வார்த்தைகள். ஓகே, அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்னு 30க்கு மேற்பட்ட கட்சிக்காரங்களை வச்சு என்ன பண்ணாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனை கட்சி கூட்டம் போட்டாங்க, 30 கட்சிக்கு மேல கூட்டம் வச்சு எவ்வளவு 1 மாதம் கூட ஆகலையா போயிட்டு வந்து சிஎம் பார்க்க யாரு போனா 30 பேரையும் கூப்பிட்டு போனோம். போனது யாரு போனோன்னு அவர் மட்டும்தானே. அவரும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கோட்டையில போய் சந்திச்சாங்க. என்ன பேசிட்டேன்னு யாருக்கு தெரியும். நாளைக்கு இவரு இதே மாதிரி இப்ப விஜய் கட்சியில சேர்ந்து அந்த அம்மாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. சௌமியா அன்புமணி அந்த அம்மாவுக்கு அமைச்சர் பதவி. அமைச்சர் ஃபுல் ஆயிருச்சு, இதுக்கு மேல கொடுப்பாங்களா? அதுதான் ஒரு ஆளை நீக்கிட்டு நீ ஒதுக்கு பாடினா கொடுத்துட்டு போயிடுவாங்களே, அது ஒன்றும் பெரிய இல்லையா. அவங்க கிட்ட உள்ள ஆட்கள் இப்போ தமிழே வாசிக்க தெரியாத எத்தனை அமைச்சர் இருக்காங்க. ஒரு தடவை போய் சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும், அவங்க அழகா கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அப்படி பேச்சு அடிபடுது. பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அவங்க என்ன பேசுறாங்கிறது கசிய விடுதாங்க. சரி, ஆமா, அவங்க சேர போறாங்க. நீங்க பாருங்க, அசம்பிளி முடிஞ்சு இடைத்தேர்தலுக்கு முன்னோ பின்னோ அவங்களுக்கு வந்து நார்த் பெல்ட்ல அவங்களுக்கு ஒரு வலுவா வேணும் அப்படிங்கிறது அதை ஒரிஜினல்லாம் பேசி முடிவு பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. சௌமியா அம்மா அமைச்சராக போறாங்க. அதுதான் அவங்க அவ்வளவு உறவு. பிஜேபியில இருந்து ஜெயிச்சுட்டு அவங்களும் உள்ள வராங்க. அப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய இது இந்த கூட்டணி என்ன நிலையில வரும் சொல்லுங்க. அவரு இருக்க இடத்துல நான் இருக்க நம்பர்ல. ஆமா, அப்ப அவரும் ஆதரவு கொடுத்து நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்களா? அப்ப இந்த கேள்வி வரும்ல. வராது. அமைச்சரவையிலே இருக்காங்களே விடுதலை சிறுத்தைகள். அதுதான் இப்ப அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க நீ சொல்லுங்க. சரி, இது அப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு ஜெயிச்சவங்க வராங்க. ஏற்கனவே ஏடிஎம்கேல 25 பேர் ஓட்டு போட்டவங்களும் பிஜேபி ஆதரவோட வந்தவங்க. இப்போ ஐயா வைகோ அவர்கள் இதே போல போய் என்ன பேசுறாங்க, அங்க போய் பேசுனது அது நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டை திறக்க கூடாதுன்னு சொல்லதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை சொல்லலையா. வெளியே வந்து என்ன சொல்றாங்க, எதுக்கு பார்த்தாங்கிறத யாரே நம்ம விஜய் கட்சி ஆட்களே கட்சியை விடுதாங்க. எங்கிட்ட பேசியாச்சு, எங்கிட்ட வராங்க, நாங்க வந்து
ஒரு சீட்டு எக்ஸஸாக கொடுக்கும், 2 பேரும் ரிசைன் பண்ணிடுவாங்க. இந்த அசம்பிளி முடிஞ்ச உடனே 2 பேரும் ரிசைன் பண்ணிடுவாங்க. 3 சீட்டாக கொடுப்போம், அவரும் ரிசைன் பண்ணிடுவாரு. அவங்க நம்ம துரை வைக்கவும் அவரும் அசம்பிளிக்கு வராரு, அவருக்கு அமைச்சர் பதவி, இவருக்கு டெல்லி பிரதிநிதி, இப்படி பேசி முடிச்சுட்டாங்க. நமக்கு தெரியாது உங்க சந்திப்புக்கு பின்னால இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ பேசலையோ எங்களுக்கு தெரியாது. அப்போ பாமக மதிமுக அவங்களும் அதில் அக்காமடேட் ஆகுறாங்க. சரி, என்ன அந்த தேர்தலெல்லாம் முடிஞ்சு பை எலெக்ஷன் எல்லாம் இப்போ தனி மெஜாரிட்டி வந்துன்னா இந்த தோழமை கட்சிகள்லாம் இருக்குமா? ஏன் ஓட்டு போட்டு முடிஞ்ச ஓட்டு போடுறதுக்கு முன்னால முதல் நாள் சிவி சண்முகம் அவங்க நம்ம வேலுமணி எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க, 8 பேருக்கு அமைச்சர் பதவி தாரண்ணி சொன்னாங்கல்ல. அது எங்க இப்போ 8 பேரும் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு அந்த கட்சியே சின்ன பண்ணமாகி போயிட்ட. அப்போ ஒரு இதே மாதிரி கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி 90-95 சீட்டு வச்சு தான் பண்ணாங்க. கூட இருந்த கூட்டணி கட்சி யாரையோ கட்சியில சேர்த்தாங்களா? கம்யூனிஸ்ட் தோழர்கள் மகேந்திரன் போய் சேர்ந்தாரு. இவங்க 2 பேர்த்தையும் கேட்டாங்களா? நம்ம தோழர் வீரபாண்டியத்தையும் சண்முகத்தையும் சிபிஐ தானே அவர் இல்ல, ஐயோ எம்மோ இருக்கட்டும். இப்ப வீரபாண்டியனும் சண்முகம் தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் நாங்க சேர்ந்து தானே இருக்க போறாங்க. அது வேற. அந்த தோழரை கூப்பிட்டு இப்படி மகேந்திரன் எங்க கட்சியில சேர வராங்க, நாங்க சேர்க்கவாணி கேட்கணுமா கேட்க கூடாதான்னு. அவங்க 4 எம்எல்ஏ ஆதரவோட தானே நீங்க அந்த கட்சியிட்ட கேட்டிருக்கணும்ல. அப்ப அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சோப்பு துண்டோடய இருப்பாராமே அவரு. ஆமா, அவரு எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. அப்ப அவங்க 2 பேருமே அத நீங்க யாருன்னு கண்டிக்க முடியும் இல்லையா? 2 பேரும் நாங்க பொது உடைமை ஆட்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், திராவிட சித்தாந்தத்தெல்லாம் நீங்க என்ன செஞ்ச இப்ப மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க சித்தாந்தப்படி நீங்களும் கேட்கணும்ல. உங்க தோழர் இருந்தானே போய் சேர போறாரு. இப்படி வாரங்காரு நான் சேர்க்கவா வேண்டாமான்னு கேட்கணும்ல. அவரு சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இப்படி ஒரு தவறுக்கு துணை போனாரு மகேந்திரன், அதனால நீக்கி தான் வச்சிருந்தோம். நமக்கு தெரியுமா அவரை நீக்கி வச்சது? பத்திரிகையில வந்தா, ஊடகத்துல வந்தா, யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இது நியாயமா? அப்போ எல்லாரும் எரியிற வீட்டுல புடுங்கிறது மிச்சங்கிற கணக்குல நமக்கு என்ன வரும் அப்படிங்கக்கூடிய கணக்குல இருக்கிறாங்க. ஆட்சியில தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கவங்க மௌனமா இருக்காங்க. எது நடந்தாலும் சரிதான் அப்படின்ட்டு சொல்லி எது வர போகுமோ அது வர போட்டுன்னு சொல்லி அவங்க பேரிட்டு இருக்காங்க. மக்கள் அவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலத்துல நம்முடைய முதல்வர் 50 ஆண்டு கால வரலாறு படைச்சிருக்காரு. இந்த கவர்மெண்ட் 5 ஆண்டு காலம் அவங்க நம்ம இயக்கியிருக்க இயக்கம் இன்னும் 10 வருஷம் ஓடும், எந்த பாதிப்பும் இல்லாம. அது பாட்டுக்கு போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமலே பெருகிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளவு பொருளாதார வளர்ச்சி 11.something. நீங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி கொண்டு விட்டுருக்கு. இன்னும் இந்தியாவில் முதலிடம்ல. நீங்க நிதி ஆயோக்கில் போய் நம்ம முதல்வரே பேசிட்டு வந்தாங்களா? கடந்த திமுக ஆட்சியை பாராட்டி தானே பேசினாரு. பெண்கள் அதிகம் வேலை பாக்குறாங்க, உயர்கல்வி பெண்கள் 42% தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்கறாங்க. முதலமைச்சரே சொல்றாரு. கல்வி 50-60% கல்வி படிச்சவங்க. அப்ப எல்லா வகையிலும் முன்னேற்றமான ஒண்ணுதான் எல்லாரும் இந்தியா முழுதும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அந்த கொள்கை உறுதியோட நின்னதை பார்த்து தான் இந்தியாவே அவரை பார்த்து அச்சப்பட்டு நடுங்கி இருந்தது. இன்னைக்கு அவரை நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க எல்லாம் பெரிய RSS சதி செய்து இவரை கொண்டு வந்திருக்காங்க. பின்புலத்தில் அவங்க தான் இருந்து இவ்வளவு பண்ணது. அதனால்தான் ஒரு புஷ் ஆனந்துக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட இருந்துதான் இவ்வளவு பேக்டோர் வேலைகள் தான். உங்களுக்கு RSS சதிகாரர்கள். காந்தியை எப்படி கொண்டாங்க? நேர்லையா கொண்டாங்க, சதி செய்து கொண்டாங்க.
இந்தியாவை இப்போ அழிவு பாதைக்கு எப்படி சதி செய்து கொண்டு வந்து இது ஒரு பன்முகத்தன்மையை சிதைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்க சிறுபான்மையினருக்கு எதிராட்டு எவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க லயோலா காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நாளைக்கே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாச்சு. அவங்க டான் போஸ்கோ, லயோலா எல்லாம் எது வேணாலும் சரிதான், ஒன்றிய அரசு நினைச்சா ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அது அவ்வளோத்தையும் அவங்களே எடுத்துக்கலாம். ஆமா, அந்த சட்டம் தான் அது வந்தாச்சு. இப்போ அதுக்கு இதே விஜய் குரல் கொடுப்பாரா? திருப்பரங்குன்றத்துக்கு குரல் கொடுப்பாரா? குர்பானி விவகாரம் வந்தது, அதுக்கு குரல் கொடுப்பாரா? இல்லை இப்போ நம்ம அவர் ரமேஷ் சொல்றாரு, இந்த துறை அமைச்சர் முதல்வர்கிட்ட கேட்காமலா செய்வார் அதெல்லாம். அப்போ சமூக நீதியை அளிப்பாங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வருவாங்க. இவங்களும் அந்த வரைக்கும் அப்போ இந்த சித்தாந்தத்தில் உள்ளவங்கள காலி பண்ணுங்கிறதுக்காக திமுக நம்ம தோற்கடிச்சிட்டோன்னு நினைப்பாங்க. திமுக தோக்காது. நீங்க வர்ற உள்ளாட்சி, பார்லிமெண்ட், இடைத்தேர்தல் எதுலனாலுமே சரிதான். பாருங்க, நீங்க எங்களோட கூட்டணியில் இருந்தவங்களுக்கே தெரியும் எப்படி ஜெயிச்சோங்கிறது. தேர்தலில் யார் வேலை செய்து ஜெயிச்சோன்னு இருக்கும். 100% திமுக. இல்ல இப்ப இந்த கூட்டணி இல்லாம அந்த 5 தொகுதி இடைத்தேர்தலையும் திமுக ஜெயிக்கும். நீங்க பாருங்களா, 100%. அது என்ன சொல், திமுக கூட்டணி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க, ஈரோடு பெருந்துறையில அதிமுக வெற்றிக்கு திமுக ஹெல்ப்பா இருப்பாங்க, அம்பாசமுத்திரம் மதுராந்தகம் பகுதியில திமுக வெற்றிக்கு அதிமுக ஹெல்ப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பல இடைத்தேர்தல்கள்ல சில கட்சிகள் நிக்கலன்னு சொல்லுவாங்க. போன இப்போ அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் நின்னாரா? இல்ல. அப்போ என்ன, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க என்ன செய்தாரு? திண்டுக்கல் உடனே 6 மாசத்துலயே நின்னாரு. பார்லிமெண்ட் வந்து உடனே என்ன செய்தாரு? அது நின்னார. இவர் நிற்பாரா? நிக்கல. இவர் உடனே நான் இனிமே அசம்பிளிக்கு தான் போகும் பாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, 4 கட்சி நாங்க வந்து இடைத்தேர்தலில் நிற்க மாட்டோம், பொது தேர்தலில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினா அதுக்கு பேர் கூட்டணியா? இப்போ இதுல நடந்த நம்ம ஈரோடு கிழக்கு அதுல நின்னாரா விஜய்? அவர் எதுலயுமே நிக்கலையே, மக்களவை எதுலயுமே நிக்கலையே. அவங்க இது மட்டும் தெளிவா அதிமுக நிக்க மாட்டாங்கிறீங்க, மறைமுகமா. இல்ல, அது நான் எப்படி சொல்ல முடியும்? அது இன்னொரு திமுக நிக்கும் 5 தொகுதியிலையும். அது தலைமையெல்லாம் முடிவெடுக்கும், நான் முடிவெடுக்க முடியாது இல்ல. ஆனா திமுக ஒதுங்காது, ஒழிக்காது இல்ல. திமுக வந்து மக்கள்கிட்ட தான் போய் நிற்கும் எப்பவும், ஒதுங்காது. அது தலைமை எடுக்கிற முடிவு தானே. தலைமை என்ன முடிவு எடுத்து யாருக்கு என்ன பண்ணுதோ அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்ப நீங்க வந்து ராஜ்யசபா தேர்தல் வந்து ஒரு சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, ஒன்னு நம்ம தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. அது தலைமை எடுக்கிற முடிவு. அதுல நம்ம ஆனா திமுக நிற்கும், அது மட்டும்தான் நம்ம உறுதியா சொல்லுவோம். இப்ப பாஜக பின்னணியில் விஜய் கட்சிங்கிற விமர்சனம் நீங்க ரொம்ப தொடர்ச்சியா சொல்லிட்டு டே 1ல இருந்து என் பேட்டியை பாருங்க, உண்மையே நான் சொல்லிட்டேன் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, விஜய் கட்சி ஆதரிக்கிறவங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை பாஜக விரும்புமா? காங்கிரஸை ஒழிக்கணுங்கிறது தான் பாஜகவின் நோக்கம். திமுக கூட்டணி வச்சிருந்தது, இவர் அமைச்சரவையிலே பங்கு தர்றாரு, இந்த விஜயை எப்படிங்க பாஜக விரும்பும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சரி, விரும்பும்னா இப்ப ராஜ்யசபா வந்து இல்ல, அது விஜய் கட்சிக்கு தானே அந்த ராஜ்யசபா வந்து. அத வந்து விஜய் கட்சியில ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? ஏன் அனுப்பல? அதை ஏன் காங்கிரஸ் கொடுக்காங்க? மோடியை திட்டணும்னா இல்ல. ஆமா, நீங்க இப்போ விஜய் ஆளா அங்க இருந்தா ராஜ்யசபால உங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும்ல, அதுல மௌனமா இருக்கே இல்லையா நீங்க? அது தெரியக்கூடாது. ஒரு நாள் பாருங்க, காங்கிரஸ் ஒரே நிமிஷத்துல தூக்கி துற போட்டு போயிருவாங்க. எப்படி ஏடிஎம்கே 25 எம்எல்ஏ தூக்கி துறப்பட்டாங்களோ, 8 பேருக்கு அமைச்சர் பதவி தாரன்னு எப்படி தூக்கி துறப்பட்டாங்களோ, அதே போல நீங்க வந்து இது நடக்கலன்னா பாருங்க, நீங்க காங்கிரஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க. 100% அதான் உணர்ந்துட்டாங்களா டெல்லி காங்கிரஸ். இவங்க நம்ம கூட இல்ல. பாமக ஒரு 4, வைகோ 2, இது மாதிரி மாறி மாறி வந்துட்டா அதெல்லாம் காங்கிரஸ் தேவையில்லை உங்களுக்கு. அதான் ஒரு நிமிஷம் தூக்கி, அதுக்கு தானே பாமக சொல்றேன்னா. இவங்க 5க்கு அந்த 5 முடிஞ்சு போச்சுல எல்லாம். நீங்க கண்டிப்பா பிஜேபி என்ன சொல்றதோ அந்த கைடன்ஸ் தானே. கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன முடிவெடுக்கன்னு பார்த்தா நீங்க யாருன்னு தெரிஞ்சிருவானே. பாப்போம், பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க.
திமுக தான் பாஜகவை நெருங்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க, திமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால தேமுதிக பாஜகங்கிற மாதிரி அலைன்ஸ் வைப்பாங்க, ஏற்கனவே வச்சவங்க தானே 99ல. அதனால திமுக பாஜகவோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அது மட்டும்தான் ஒரே வழியா இருக்கு திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2016 நினைக்கிறேன் முதல் நம்ம மோடி பாரத பிரதமர் மோடி 14 மக்களவை தேர்தல் 2014. அப்போ கலைஞர் இருக்கிறாங்க. அப்போ கூட ஒரு டாக் வந்து ஒரு முயற்சியும் நடந்து 8 சீட்டு பிஜேபிக்கு, மீதி எல்லாம் திமுக பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லி, அப்போ நம்ம தலைவர் இருக்கும்போது ஜெகத்தண்ணன் தான் மூலமாட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்போ நாக்பூருக்கு வர சொல்லி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டே அனுப்புதேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருந்து இப்போ நம்மளுடைய திமுக தலைவர், நம்ம முன்னாள் முதல்வர் வேலண்ணன், நேரண்ணன், பொன்முடி அண்ணன், இவங்கெல்லாம் காலையிலே போய் தலைவர்கிட்ட வச்சு, இப்போ நம்ம ஜெகத்தண்ணன்ட்ட வச்சு, தேவையில்லை நம்ம அசம்பிளியை பார்த்துக்கிடுவோம், சிறுபான்மை மக்களுக்கு நம்ம வந்து எந்த இதுவும் பதில் சொல்ல முடியாது, தேவையில்லைன்னு சொல்லி தலைவர் எடுத்த முடிவை மாத்துறது இப்போ இருக்க முதல்வர் தான். ஏதோ பதவிக்காகவோ எதுக்காக ஆசைப்பட்டு கொள்கை விட மாட்டார். 100% அதில் நீங்க முழுமையா நம்புங்க. அப்படியெல்லாம் கொச்சப்படுத்துவாங்க. நீங்க பாருங்க, இந்த மைனாரிட்டி அந்த மக்கள் செய்த தவறு, அவரு யாரு உண்மையான நம்ம மேல இப்போ இந்த மைனாரிட்டிகளுக்கு இப்போ மத்திய அரசு கொண்டு உள்ள ஒரு சட்டம், இந்த கல்லூரி நிறுவனங்களுக்கெல்லாம் NGO ஃபண்ட் வர்றதை தடுக்கிறது இல்ல, நிறுத்துறது. அப்படி நிறுத்துறது இல்ல, அதை எடுக்கிறது. இப்ப அதை எடுக்கிறதுக்குள்ள பில்லு தான் இப்ப வந்து இது பண்ணியிருக்குது. அத முதல்ல அவ்வளவு தேர்தல் நேரத்துல ஏத்தது நம்ம முதல்வர், அப்ப முதல்வரா இருந்த MK ஸ்டாலின் தான் ஏத்தாரு. நான் தான் முதல்ல என்னையதான் தலைமையில இருந்து சொல்லி திருநெல்வேலியில பேட்டி கொடுக்க சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு ராஜ்யசபா MP வில்சன் தான் அகில இந்திய அளவுல இதுக்கு ஒரு போரம் தயார் பண்ணி 28ஆம் தேதி ஒரு மீட்டிங் அகில இந்திய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் தயார் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறாங்க வர்ற 28ஆம் தேதி. அதை யார் முன்னெடுக்கிறா சொல்லுங்க பாருங்க. தேர்தல் நேரத்தில் தான் நாடாளுமன்ற வரையறை, அது தொகுதி வரையறை. மம்தாவும் மேற்கு வங்க தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியே கொண்டு வந்தாங்க. அப்பமா அந்த இடத்துக்குள்ளே அவர் தான் வந்து நம்ம பார்லிமெண்ட்ல அவ்வளவு சீட்டையும் வச்சுதான் இன்னைக்கு என்ன அதை தோக்கடிச்சோம். இவங்க வரமாட்டாங்க நினைச்சிட்டாங்க. அதனால எந்த நேரத்திலையும் திமுக தலைவருக்கு சபலமே வராது. கண்டிப்பா ஆணித்தரமா அடிச்சு ஆதாரங்களுடன் பேசுறீங்க. ஏன்னா நான் உங்களை கவனித்த வரையும் எந்த ஒரு செய்தியையும் அரசியலா பேச மாட்டீங்க, வரலாற்று பார்வையுடன் டேட்டாவோட பேசுவீங்க. இது நடந்திருக்கு, இதை மறுக்க சொல்லுப்போ, அப்படிதான் நீங்க பேசுவீங்க எப்பவுமே. அந்த RBIல யார் யாருக்கு கடன் கொடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன நடந்துச்சுங்கிறத டேட்டாவோட சொன்னீங்க. இன்னைக்கு வரையும் யாரும் அதை மறுக்கல. நீங்க சொல்லி 9 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், 9-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ வரையும் அதை மறுக்கல. அது மாதிரி இப்போ திமுக என்ன பண்ண போகுது, விஜய் கட்சிக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் அங்கே அமைச்சராக புதுசாக வரப்போகிறாங்க போன்ற பல்வேறு தகவல்களை சூசகமாக சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை போன்றவருடைய தொடர்ச்சியான உரையாடல்கள், விவாதங்கள், நேர்காணல்கள் மக்களை அரசியல் படுத்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நன்றி. நன்றி நன்றி தம்பி.